அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரமைந்து புலமை பரிசு பரீட்சை மாணவர்களுக்காக வருகின்ற தீந்தை பூசுதல், அதாவது பெயிண்ட் வர்ணம் பூசுதல் தொடர்பான வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவில் விடையளிப்பது என்று பார்ப்போம். அந்த வகையில் இங்கே நீங்கள் இதுவரை வினாத்தாள்களில் செய்திருக்க வாய்ப்பு இல்லாத 7 விதமான கணக்குகள் சில இதில் இங்கே தரப்படுகின்றன. வாருங்கள் நாங்கள் வினாக்களுக்கு செல்வோம். முதலாவது வினா, 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் உடைய சதுர வடிவ சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு 4 லிட்டர் தீந்தை தேவை எனில் 2 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் உடைய சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு எத்தனை லிட்டர் தீந்தை தேவை? ஆகவே இங்கே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமுடைய சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு 4 லிட்டர் தீந்தை தேவை. ஆகவே 2 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமுடைய சுவருக்கு பூசுவதற்கு எத்தனை லிட்டர் தேவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல 4 லிட்டர் என்றா 2 லிட்டர் தானே வரும் என்று மாணவர்கள் விடையளிப்பார்கள். அது தவறு. அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலமுடைய இந்த பெரிய சதுர வடிவான சுவர் என்று சொல்றது இங்கே தரப்படுகிறது. அதே மாதிரி இங்கே சிறிய சதுரம். நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, இரண்டினதும் பரப்பளவை காண வேண்டும் முதலாவது. அப்ப இரண்டினதும் பரப்பளவை காண்கின்ற பொழுதுதான் இப்ப 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலமுடைய சுவர் என்று சொன்னால் இது இவ்வளவு பரப்பளவு. அந்த பரப்பளவுக்கு 4 லிட்டர் தேவை. அதே போலதான் பரப்பளவை நாங்கள் இங்கே ஒப்பீடு செய்துதான் இதற்கான விடையை நாங்கள் வழங்க வேண்டும். 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமுடைய சுவரின் பரப்பளவு நீளத்தை அகலத்தால பெருக்குகின்ற பொழுதுதான் பரப்பளவு காணலாம். அப்ப 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலம் நன்றாக 16 மீட்டர் வரும். 16 மீட்டர் இருக்க அல்லது 16 சதுர மீட்டர் என்று சொல்றது. 16 சதுரங்கள் இருக்குது இந்த 4 மீட்டர் நீளத்துக்குள்ள, இந்த பெரிய சதுர வடிவ சுவருக்குள்ள. அதே போல இந்த சிறிய சதுரத்தின் பரப்பளவை நாங்கள் காணணும் சொன்னா அவர் 2 மீட்டர் நீளம் 2 மீட்டர் அகலம். அவருடைய பரப்பளவு எவ்வளவுன்னு சொன்னா 4 மீட்டர் வர்க்கம் அல்லது 4 சதுர மீட்டர். இதுதான் இந்த பரப்பளவு. 16 சதுர மீட்டருக்கு தீந்தை பூசுவதற்கு 4 லிட்டர் தேவை. 16க்கு 4 மீட்டருக்கு எத்தனை பரப்பளவுகளை நாங்கள் ஒப்பீடு செய்ய வேண்டும். அந்த வகையில் 16 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்றால் 4 சதுர மீட்டருக்கு எத்தனை என்றதான் நீங்க நாங்கள் பார்க்க வேண்டிய முடியும். அந்த வகையில் பரப்பளவை நாங்கள் ஒப்பீடு செய்து கொண்டு பாருங்க, நாங்கள் இதுல 16க்கு 4 16 சதுர மீட்டர் வர்க்கத்துக்கு 4 லிட்டர். 16க்கு 4 என்றால் தர இந்த 4க்கு எத்தனை என்று கண்டுபிடித்தா அப்படியே இலகுவாக வரும். அந்த வகையில் 16க்கு 4 என்று சொன்னால் அந்த கோவை எவ்வாறு செய்வதற்கு பார்ப்போம். இந்த 4 4ஆல பெருக்கிட்டு 16ஆல வகுக்கலாம், அல்லது இந்த 4ஐ 16ஆல வகுத்து வாரபடியாலே 4 பெருக்கினால் இத்தனை லிட்டர் என்பது விடையாக வரும். அந்த வகையில் நாங்கள் இதனை மிகவும் இலகுவாக செய்யலாம். இந்த பின்னத்தினை தொகுதி எண்ணாக இருக்கிறது. இவரை நாங்கள் சுருக்கி சமவெளி பின்னங்கள் என்ற அடிப்படையில் சிறிய பின்னமாக நாங்கள் இதில் எடுக்கலாம். அந்த வகையில் 4ஆல இந்த தொகுதி எண்ணை 4ஆல வகுத்தால் பகுதி எண்ணை 4ஆல வகுக்கலாம். ரெண்டும் வகுப்படும். ஆகவே வகுக்கின்ற பொழுது இங்கே 1/4 விடையாக வரும். 4ஐ 4ஆல வகுத்தால் ஒரு முறை, 4 4ஆல வகுத்தால் 1. இந்த 16 4ஆல வகுத்தால் 4. அப்ப 1/4 தர 4. அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்யலாம், மீண்டும் இந்த 1 4ஆல பெருக்கி 1 4 அந்த 4 இந்த 4ஆல வகுத்த 1 4 4 4/4 இந்த 4ஆல வகுப்போம். வேற 4ஆல பெருக்கிட்டு வகுக்கின்ற பொழுது 4ஐ 4ஆல வகுக்கின்ற பொழுது வார விடை 1. ஆகவே இந்த 1 என்பது 1 லிட்டர். இதுதான் விடை. 16க்கு 4 லிட்டர் என்று சொன்னால் இந்த 4க்கு எத்தனை, அதான் இங்கே 4 நாங்கள் இந்த கோவையை செய்கின்ற பொழுது விடையாக வரும். அந்த வகையில் 1 லிட்டர் என்பது சரியான விடை. அடுத்த வினா, 8 மீட்டர் சுற்றளவுடைய சதுர வடிவ சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு 1 லிட்டர் தீந்தை தேவையெனில் 24 மீட்டர் சுற்றளவுடைய சதுர வடிவ சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு எத்தனை லிட்டர் தீந்தை தேவை?
அப்ப இங்க நாங்கள் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இதுல சுற்றளவு தான் இருக்கு. 8 மீட்டர் சுற்றளவுடைய சதுரத்துக்கு பூசுவதற்கு, மற்றது 24 மீட்டர் சுற்றளவுடைய சதுரத்துக்கு பூசுவதற்கு இவ்வளவு. இதுக்கு 1 லிட்டர் சொல்லியிருக்கோம். 1 லிட்டர் நீண்ட இதுக்கு தேவையா 8 மீட்டர் சுற்றளவுடையது. இதுக்கு எத்தனை கேட்கின்ற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். சுற்றளவு அந்த இருக்கு. அப்ப சுற்றளவு என்பது இந்த சதுரத்தை சுற்றி அளக்கிறது சுற்றளவு. சுற்றி அளந்தா சுற்றளவு. அப்ப இந்த சதுரத்துக்கு சுற்றளவு காண்கின்ற பொழுது 4 பக்கமும் சமனாக இருக்கும் சதுரம். 4 பக்கத்தையும் கூட்டின தொகை தான் இங்கே 8 மீட்டர். 4 பக்கத்தையும் கூட்டின தொகை 8 மீட்டர் என்கிற பொழுது ஒரு பக்கம் எத்தனை என்று காணணும் முதலாவது. அப்ப ஒரு பக்கம் எத்தனை என்று சொன்னால் 8ஐ நாங்கள் 4ஆல வகுக்கலாம். 8 4 பக்கத்துக்கு 4ஆல வகுக்கின்ற பொழுது ஒரு பக்கம் 2 மீட்டராக இருப்பார். அப்ப ஒரு பக்கம் 2 மீட்டர் கண்டாச்சு. அது காண்கின்ற பொழுது இனி நாங்கள் இவருக்கு காணலாம். என்ன செய்யலாம்னா 24 மீட்டர் சுற்றளவுடைய சதுரம் சதுர வடிவ வச்சுப்பார். இவர் பெரிய சதுரம். இவர் நாங்கள் என்ன செய்யணும் 24 நாங்கள் 4 பக்கத்துக்கும் சமனாக வகுப்போம். அப்ப சதுர வடிவம் தானே. அப்ப 4 பக்கம் சமனாக இருக்கும் சுற்றளவு பார்க்கணும். அப்ப இது சுற்றி அளக்க 24 வருகிறது என்றால் அப்ப ஒரு பக்கம் எத்தனை என்கின்ற பொழுது நாங்கள் இந்த 24 4ஆல வகுத்தால் 4 6 4 6 24. அப்ப ஒரு பக்கத்தின் நீளம் வந்து எங்களுக்கு 6 மீட்டர் என்று தருகிறது. ஆகவே இங்கேயும் 6 மீட்டர். அப்ப இப்ப நாங்கள் இரண்டின் நீள அகலங்களை கண்டாச்சு. காண்ட பொழுது இனி நாங்கள் பரப்பளவு தானே. இனி நாங்கள் நேரடியாக விடயத்திற்கு வருவோம். இங்க மறைமுகமாக பரப்பளவு சொல்லாமல் சதுர வடிவத்தில் சுற்றளவு சொல்லி எங்களை போட்டு குழப்பி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இவற்றை பரப்பளவை காணும். அப்ப சிறிய சதுரத்தின் பரப்பளவை காண்கிற பொழுது 2 4 இலகுவாக காணலாம். பரப்பளவு நீளத்தை அகலத்தால பெருக்கிறது. ஏற்கனவே முதல் கணக்கில் பார்த்துருக்கோம். 2 4. அப்ப 4 சதுர மீட்டருக்கு 4 சதுர மீட்டருக்கு தேவையான தீந்தையின் அளவு 1 லிட்டர். அதே மாதிரி இங்க நாங்கள் பார்க்கலாம். நீளத்தை அகலத்தால பெருக்கினால் நீளம் 6 36 சதுர மீட்டர். 36 சதுர மீட்டர். அப்ப 4 சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் என்றால் 36 சதுர மீட்டருக்கு எத்தனை? இதான் நாங்கள் இதை வளமையான பாணியில் ஒரே வகையாக நாங்கள் செய்யலாம். பாருங்கள், 4க்கு 1 4 சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் சொன்னால் 36க்கு எத்தனை? 36. இதுதான். இதுக்கு நான் இந்த கோவை செய்தால் இலகுவாக கண்டுள்ளோம். அந்த வகையில பாருங்கள், 36 பெருக்கினா 36. 36 4ஆல வகுத்தோம். 36 4ஆல வகுத்தால் 4 9 36. அப்ப ஆகவே வேற நாங்கள் 36 பெருக்கி 4ஆல வகுக்க வேண்டும். இந்த கோவை செய்கின்ற போது ஆகவே இப்ப வந்துடுது எத்தனை? 9. ஆகவே இவருக்கு தேவையான தீந்தையின் அளவு 9 லிட்டர். இங்கே சுற்றளவை தந்து எங்களை போட்டு சுத்தி எங்களை திசை திருப்பி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இந்த தீந்தை பூசுற கணக்கில் எப்பவும் பரப்பளவு அதன் தட்டையான பகுதி பரப்பளவை கண்டு அதன் ஒப்பீடு செய்துதான் நாங்கள் விடையளிக்க வேண்டும் உங்களை. ஆகவே இதற்கான விடை 9 லிட்டர். அடுத்த வினா, 6 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் அகலமும் உடைய சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு 4 லிட்டர் தீந்தை தேவை எனில் 9 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் உயரமுடைய சுவருக்கு பூசுவதற்கு எத்தனை லிட்டர் தீந்தை தேவை? இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 6 மீட்டர் நீளம் 6 மீட்டர் அகலமுடைய சுவர் என்று சொல்ற பொழுது அதற்கு தேவையான அளவு 9 லிட்டர். இப்ப இங்க கேட்டதுக்கு 2 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமுடைய சுவர். இதுல என்னன்னா இங்க சதுரமாயிருக்கு, இங்க செவ்வகமாயிருக்கு. எப்படி தந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் கை கொள்ள வேண்டிய ஒரே வழிமுறை 2 பரப்பளவை காண்டு ஒப்பீடு செய்வதுதான். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்வோம்? இவருடைய பரப்பளவை காணும். 6 6 36. இவர் 36 சதுர
மீட்டர். இந்த பரப்பளவு வந்து 6636 சதுர மீட்டர். 36க்கு தேவை 9 லிட்டர். 9. இங்க நாங்க காணுவோம் இந்த பரப்பளவை காணுவோம். எதுல E9 எதுல 18 சதுர மீட்டர். இதான் இதோட பரப்பளவு. ஆகவே இங்க எத்தனை இவருக்கு பூசுறதுக்கு எத்தனை லிட்டர் கேட்கிறபடியா நாங்கள் மீண்டும் வளமையான பாணிக்கு வருவோம். என்னன்னு சொன்னால் 36க்கு 9. 36 சதுர மீட்டருக்கு 9 லிட்டர். 9ன்னா இங்கே 18க்கு எத்தனை? இதாங்க 9 18க்கு. நாங்கள் இதுல என்ன செய்யலாம் சொன்னால் இங்கே ஒரு வழியை கை கொள்வோம். வளமையானது தொகுதி எண்ணெய் பகுதி எண்ணெய் சிறிய இலக்கமாக சுருக்குவோம். சுருக்கி சமவெளி பின்னம் அடிப்படையில் சுருக்குவோம். அந்த வகையில இது நேரடியாக நாங்கள் சுருக்கலாம். மேலே 9 வகுத்தால் கீழையும் 9 வகுக்க வேணும். வகுபடும் என்று சொன்னால் வகுபடும். அந்த வகையில் இவரை 9 வகுக்கின்ற பொழுது 1, இவரை 9 வகுத்தால் சுருக்கினால் 4, 4 9 36, 9 9. அப்ப நாங்கள் இங்க என்ன பின்னமாக வருகின்றன 1/4. ஆகவே இந்த 18க்கு விடும். 4/1க்கு 4/1 படி 4/1 பெற 18. அப்ப நாங்கள் இந்த 18 என்ன செய்வோம்? 1ஆல பெருக்கி 4ஆல வகுக்க வேணும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் இந்த 18 என்ன செய்வோம்? வகுப்போம். 4ஆல வகுத்தோம். 1ஆல பெருக்கி 4ஆல வகுத்தால் 4ஆல வகுக்கின்ற பொழுது 4 16 கழித்தால் மிகுதி 2. இங்கே சைபரை சேர்த்து இங்கே தசத்தை குத்தினால் 20க்கு 4 5 4 20. ஆகவே 4.5 லிட்டர். இது விடையாக இது விட இவருக்கு தேவையானது எவ்வளவு? 4.5 லிட்டர் என்பது சரியான விடை. இதான் கேள்வி. நாங்கள் எப்பவும் பரப்பளவோட ஒப்பீடு செய்வோம். 4.5 லிட்டர் என்று சொல்லலாம், அல்லது 4500 மில்லி லிட்டர் என்றும் நாங்கள் இதனை சொல்லலாம். எத்தனை லிட்டர் என்று கேட்டபடியால் நாங்கள் இவரை 4.5 லிட்டர் அல்லது 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர் என்ற விடைக்கு பெறலாம். அடுத்த வினா, 100 சதுர மீட்டர் பரப்பளவுடைய சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு 5 லிட்டர் தீந்தை தேவை எனில் 8 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் உயரமுடைய சுவருக்கு பூச எத்தனை லிட்டர் தீந்தை தேவை? ஆகவே இங்கே நாங்கள் வித்தியாசமாக இந்த வினா அமையப்பட்டிருக்கிறது. பரப்பளவு தந்திருக்கு. ஒரு சதுர வடிவ சுவருக்கு பரப்பளவு தந்திருக்கு. இன்னொரு செவ்வக வடிவ சுவர் தந்திருக்கு. இந்த சதுர வடிவ சுவர் 100 சதுர மீட்டருக்கு 5 லிட்டர் என்றால் 5 மீட்டர் அகலமும் 8 மீட்டர் நீளமும் உடைய சுவருக்கு பூச எத்தனை லிட்டர் தீந்தை தேவை என்பதுதான் இங்கே வினா. இதுல நேரடியாக ஒரு விடயம் தந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் வேற அதிகம் யோசிக்க தேவையில்லை. பரப்பளவு தந்திருக்கு. ஆனால் இங்க காண வேண்டியது இவற்ற பரப்பளவு தான். நாங்கள் இவருடைய பரப்பளவை காணது நீளத்தை அகலத்தால பெருக்குவோம். 8 2 40. பரப்பளவு இங்க 40 சதுர மீட்டர். 40 சதுர மீட்டர். இதான் இந்த பரப்பளவு. அப்ப இப்ப கேட்டுக்கிறாங்க, நாங்கள் இனி நமது வளமையான நடைமுறைக்கு நாங்கள் செய்வோம், இல்ல வளமையான பாடிக்கு செய்வோம். 100 சதுர மீட்டருக்கு 5 லிட்டர். 100 சதுர மீட்டருக்கு 5, 100க்கு 5. ஆகவே 40க்கு எத்தனை? 40க்கு எத்தனை எடுக்கும். அப்ப நாங்கள் இந்த கோவையை செய்கின்ற பொழுது விடை இலகுவாக வரும். செய்வோம். இங்க என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னால், இதனை நாங்கள் எவ்வாறு சுருக்கலாம்? 5ஆல சுருக்கலாம். நேரடியாக 5 100. அப்ப இவர் 5ஆல சுருக்கின்ற பொழுது 1. இவர் 100க்கு 100 நாங்கள் 5ஆல வகுத்தால் இதுக்கு வாரது 20. இந்த 5ஐ 5ஆல வகுக்கின்ற பொழுது 1, இந்த 100ஐயும் 5ஆல வகுத்தால் 20. தொகுதி எண்ணெய் எதை என்ன இலக்கத்தால் வகுக்கின்றமோ அதே இலக்கத்தால இந்த பகுதி எண்ணையும் வகுக்க வேண்டும். ஆகவே இப்ப 1/20 பெற 40. நாங்கள் நேரடியாக செய்ய இயலாதபடி மீண்டும் நாங்கள் இதனை சுருக்கி செய்வோம்.
இங்க பாருங்க நம்ம உண்ட 40ஆல பெருக்கினா 40, இவரை சுருக்கினா 20, இவரை போட்டா 20. 40ஐ 20ஆல நாங்கள் வகுக்க வேண்டும். 40ஐ 20ஆல வகுத்தால் வாரவிடை நாங்கள் இந்த 2 சைவர்களை வெட்டி இந்த 4ஐ 2ஆல் வகுத்தால் வாரவிடை 2. ஆகவே இந்த 40 சதுர மீட்டருடைய 5 மீட்டர் அகலம் 8 மீட்டர் நீளமுடைய சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு தேவையான தீந்தை அளவு 2 லிட்டர். 2 லிட்டர் என்பது சரியான விடை. இந்த வினா மிக மிக வித்தியாசமான வினா. ஆகவே நீங்கள் இந்த இவ்வாறான வினாக்கள் அதிக அளவில் பயிற்சி எடுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்த வினா, 8 மீட்டர் நீளமும் 1/2 மீட்டர் அகலமும் உடைய சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு 2 லிட்டர் தீந்தை தேவை எனில் 4 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் உடைய சுவருக்கு பூச தேவையான தீந்தையின் அளவு யாது? இந்த வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது பார்ப்போம். அந்த வகையில் இங்கே 1/2 மீட்டர் அகலம், 8 மீட்டர் நீளம். அவ்வாறான சுவருக்கு பூசுவதற்கு 2 லிட்டர் தீந்தை தேவை. 4 மீட்டர் நீளம் 2 மீட்டர் அகலம் உடைய சுவருக்கு பூச எவ்வளவு தேவை? அப்ப இதுக்கு 2 லிட்டர், இதுக்கு எவ்வளவு லிட்டர் கேட்கும். இங்கேயும் நாங்கள் பழமையான நடைமுறை தான். முதலாவது நாங்கள் இது இந்த பரப்பளவை காணும். அதே மாதிரி இது இந்த பரப்பளவை காணுவோம். பரப்பளவை காணுவதற்கு நாங்கள் செய்கின்ற வேலை நீளத்தை அகலத்தால பெருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் முதலாவது உருவின் நாங்கள் சுவரின் பரப்பளவை நாங்கள் காணுவோம். அந்த வகையில் இப்ப நீளம் 8 மீட்டர், அகலம் 1/2 மீட்டர். அப்ப இதை நாங்கள் பெருக்கினா மாறதான் பரப்பளவு. அப்ப இதை நாங்கள் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். 8 தர அரை. நாங்களே வைக்கிறே பார்த்தமே தான் 8 ஒன்றால பெருக்கி 2ஆல வகுக்க வேண்டும். அப்ப 8 ஒன்றால பெருக்குகின்ற பொழுது ஒரு 8 8, அந்த 8ஐ 2ஆல வகுத்தால் 4 விடையாக வரும். 4 என்ன பரப்பளவு சதுர மீட்டர். 4 சதுர மீட்டர். இவற்றை பரப்பளவு சொன்னால் 4 சதுர மீட்டர். இவற்றை பரப்பளவு நாங்கள் கண்டாச்சு. இனி இவர்கிட்ட பரப்பளவு நாங்கள் காணுவோம். முதலாவது கண்டாச்சு, அடுத்தது நாங்கள் அடுத்த சதுரத்தை காணுவோம். அதை நாங்கள் நேரடியாக பார்ப்போம். 4 மீட்டர் வேற 2 மீட்டர், 4 4 8. இவர்கிட்ட பரப்பளவு எவ்வளவு சொன்னால் 4 8 சதுர மீட்டர். 8 சதுர மீட்டர். இதுல கேட்டு இருக்குன்னு சொன்னால் நேரடியா பாருங்க. 4 சதுர மீட்டருக்கு 2 எனில் 8 சதுர மீட்டருக்கு எத்தனை? அப்ப இப்ப நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் பழமையாக பார்ப்போம். 4 சதுர மீட்டருக்கு 2 லிட்டர் என்று சொன்னால் இங்கே இந்த பரப்பளவு 8 சதுர மீட்டர். இந்த 8க்கு எத்தனை இதனை கண்டால் இவனுடைய பரப்பளவு இவருக்கு தேவையான தீந்தையின் அளவு இங்கே வரும். அப்ப நாங்கள் இதனை என்ன செய்ய வேண்டும்? இவரை நாங்கள் சுருக்கலாம், சுருகி சின்னலாகும். எவ்வாறெனில் மேல 2ஆல வகுத்தால் அதே இலக்கத்தை கீழே 2ஆலே வகுக்க வேண்டும். அந்த வகையில் மேல 2ஆல வகுக்கின்ற பொழுது 2ஆல வகுத்தா ஈ2 2, இவர் 2ஆல வகுத்தா ஈ2 4. அப்ப 1/2 தர 8. நாங்கள் இப்ப என்ன செய்யணும்? இந்த 8 1ஆல பெருக்கி 8ஆல பெருக்கி 2ஆல வகுக்கின்ற பொழுது நேரடியாக வரும் விடை 1ஆல பெருக்கின 1 8, 2ஆல வகுக்கின்ற பொழுது 4. அப்ப விடை 4 லிட்டர். 4 சரியான விடை 4 லிட்டர். அப்ப இங்கே உங்களுக்கு ஒரு விடயம் இங்கே தரப்பட்டிருக்கிறது 1/2 மீட்டர் சொல்லியிருக்கோம். 1/2 மீட்டர் குழப்பம் தான் இந்த கேள்வியில வந்திருக்கு. ஆகவே நாங்கள் என்னதான் கேள்வியை கேட்டாலும் பரப்பளவை கண்டு விடைகளை இலகுவாக செய்வோம். அடுத்த வினா, 1 லிட்டர் தீந்தையின் விலை ரூபாய் 800 ஆகும். 4 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் உடைய சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு கொள்வனவு செய்த தீந்தையின் பெறுமதி ரூபாய் 1600 ஆகும். ஏனெனில் 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமுடைய சுவருக்கு
தீந்தை பூசுவதற்கு தேவையான தீந்தையின் பெறுமதி யார்? இங்கே வித்தியாசமாக ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. தீந்தைந்த 1 லிட்டர் தீந்தைந்த பெறுமதி 800 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப இது ஒரு தகவல். அடுத்த விடயம் சுவருக்கு சொல்லி இருக்குது 3 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் உடைய சுவர். இந்த சுவருக்கு பூசுறதுக்காக கொள்வனவு செய்த தீந்தையின் பெறுமதி 1600 ரூபாய். இதுக்குள்ள மறைமுகமாக ஒரு விடயம் சொல்லி இருக்கின்றது. என்னவென்றால் எத்தனை லிட்டர் தீந்தை தேவை என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வாறு என்றால் 1 லிட்டர் பெறுமதி 800, 1600 ரூபாவுக்கு தீந்தை கொள்வனவு செய்திருக்கு சொன்னால் இங்கே 800 2 மடங்கு 1600, ஆகவே 2 மடங்கு என்றபடியால் இங்கே இந்த சுவருக்கு தீந்தை பூசுவதற்கு 2 லிட்டர் தீந்தை தேவை. இதான் இங்க மறைமுகமாக சொல்லி 2 லிட்டர் தீந்தை தேவை. அப்ப இது சுவரின் பரப்பளவு என்ன? நாங்க நேரடியாக காணலாம். முன்னாங்கு 12 சதுர மீட்டர். முன்னாங்கு 12 சதுர மீட்டருக்கு 2 லிட்டர் தேவை. அப்ப இங்கே நாங்கள் மீண்டும் பெறுவோம். அப்ப இவற்றை பரப்பளவு என்ன? 6 மீட்டர் நீளம், 6 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம், 6 4 24 சதுர மீட்டர். 24 சதுர மீட்டர் இவற்றை பரப்பளவு. அப்ப இந்த 24 சதுர மீட்டருக்கு எத்தனை என்பதுதான் இங்கே வினா. நாங்கள் இப்ப இதுல 2 லிட்டர், இதுல 12 சதுர மீட்டர். அப்ப நாங்கள் மீண்டும் எங்களோட பழமையான செய்கைக்கு வந்துட்டோம் பாருங்கள். அந்த வகையில் 12க்கு 2 லிட்டர், 12க்கு 2 என்றால் 24க்கு எத்தனை? இதான் அவைய 12க்கு 2 என்றால் 24 எத்தனை? நாங்கள் இலகுவாகவே விரும்பிட 4 லிட்டர் வரலாம். நாங்கள் எங்களோட வளமையான பாணியில செய்வோம். நாங்கள் இவரை சுருக்குவோம். 1/6 இவரை 2ஆல சுருக்கிறோம். 1 இவரையும் 2ஆல சுருக்கினா 6, 1/6 வேற 24. இதுல நாங்கள் செய்ய வேண்டியது 1ஆல 24 பெருக்கினா 24. இந்த 24ஐ 6ஆல பெருக்குகின்ற பொழுது, 6ஆல 24ஐ 6ஆல வகுக்கின்ற பொழுது வார விடை 4. 4 வருகின்றபடியால் விடை தேவையான தீந்தை பெரும் லிட்டர் எத்தனை சொன்னா 4 லிட்டர் தீந்தை தேவை. தீந்தை எத்தனை லிட்டர்? 4 லிட்டர் தேவை. ஆனால் இங்க என்ன கேட்டு இருக்கு? இந்த சுவருக்கு பூசுறதுக்கு தேவையான தீந்தையின் பெறுமதி. ஆகவே நாங்கள் 1 லிட்டர் தீந்தையின் விலை 800 ரூபாய் என்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்? 4ஆல பெருக்கினால் விடை தானாக. ஆகவே இங்கே 3200 விடையாக. ஆகவே சரியான விடை ரூபாய் 3200.